Harry Potter and the Deathly Hallows Chapter 6 Part 1 The Goblin Pyjamas. மேடையை இழந்ததுக்கும் அந்த வீட்டில் அடுத்து வந்த நாட்கள் ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆர்டரில் இருக்கிற மெம்பர்ஸ் அந்த வீட்டுக்கு வந்து அப்பப்போ செய்தியை பாஸ் பண்ணிட்டு போகும்போது மேடையும் வரமாட்டாரா அப்படின்னு ஹாரி ஏங்கிட்டு இருப்பான். இந்த ஒரு கில்ட்டிலேருந்தும் இந்த ஒரு துக்கத்துலேருந்தும் தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி அந்த ஹார்க்ரக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அழிக்கிறது மட்டும்தான்னு ஹாரிக்கு தோணுச்சு. உனக்கு 17 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னால் அதை பற்றி எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஐ மீன் அந்த ஹார்க்ரக்ஸ் அப்படின்னு ரான் அந்த வார்த்தையை வெளியில் சொல்லாமல் வாயை மட்டும் அசைச்சிட்ருப்பான். உன் மேலே ஸ்டில் ட்ரேஸ் இருக்குது ஹாரி, அண்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு இங்கே இருக்கும்போதே பிளானை போட்டுருவோம். இல்லைன்னா உனக்கு ஆல்ரெடி அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு திரும்பவும் அமைதியாக குசு குசுன்னு ஹாரி கிட்டே கேட்டுட்ருப்பான். இல்லை தெரியாது அப்படின்னு ஹாரி அட்மிட் பண்ணிடுவான். ஹெர்மாயினி அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். நீ இங்கே வந்தக்கப்புறம் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அவங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருப்பாங்க டேபிளில் உட்காந்து. ஆர்த்தர் அங்கிளும் பில்லும் மார்னிங்கே வேலைக்கு கிளம்பியிருப்பாங்களா. மாலி ஆண்டி மேலே போய் ஹெர்மாயினியையும் ஜின்னியையும் எழுப்பி விட போயிட்டுருப்பாங்க. ஃப்ளர் அப்போ தான் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். 31ஆம் தேதி வரைக்கும் என் மேலே ட்ரேஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அது பிரேக் ஆகும். விச் மீன்ஸ் நான் 4 நாள் இங்கே இருக்கணும், இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அப்படின்னு ஹாரி பேசிகிட்டு இருப்பானா. 5 நாள் ஹாரி அப்படின்னு ரான் ரொம்ப ஃபேமாக ஹாரியை கரெக்ட் பண்ணிகிட்ருப்பான். கல்யாணத்துக்கு நம்ம இங்கே ஸ்டே பண்ணணும், நம்ம மட்டும் அதை மிஸ் பண்ணோம் அவங்க நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அவங்கன்னா அது கண்டிப்பாக மாலி ஆண்டியும் ஃப்ளர் தான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரான் ஹாரியை பற்றி சொல்லிகிட்ருப்பான். ஏன்னா ஹாரி கடுப்பாக்கி ரானை பார்த்துட்ருப்பான். இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. அஃப்கோர்ஸ் அவங்க அதெல்லாம் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு க்ளூவுமே இல்லை ஹாரி. அண்ட் நல்ல வேளைக்கு நீ இதை இப்போ கேட்டபோது தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. இதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும்னு இருந்தேன். ரான் அந்த ஹால் டோரை திரும்பி பார்ப்பான், மாலி ஆண்டி எதுவும் திரும்ப வராங்களான்னு. அதை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாரி பக்கத்தில் போய் பேச ஆரம்பிப்பான். நம்ம என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்த அம்மாவுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்கிட்டையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஹெர்மாயினிக்கிட்டையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் 2 பேருமே சொல்லவே இல்லை. அடுத்து அவங்க ஊன்ட்ட தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீ ஒழுங்காக உன்னை திட்டப்படுத்திக்கோ அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அப்பாவும் லூப்பினுமே எங்ககிட்ட அதை பற்றி கேட்டாங்க. ஆனால் டம்பிள்டோர் உன்னை எங்கள் 2 பேரை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னனால அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் அம்மா அதை பற்றி விடுற மாதிரி தெரியவே இல்லை ஹாரி. அவங்க இதில் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லுவானா. ரான் சொன்ன மாதிரியே அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நடக்கும். இவங்க எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஏதோ ஒரு ஒத்த சாக்ஸை மட்டும் காணோம், அதை வந்து எனக்கு தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த சாக்ஸ் உன்னோட ரக்ஸாக்கில் இருந்து தான் கீழே விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் கிச்சனில் அதை தேடிட்டு இருக்கும் போது ஹாரியை கார்னர் பண்ணிடுவாங்க கிச்சனில் வச்சு. அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 3 பேருமே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து ட்ராப் அவுட் ஆக போகிறதா ரானும் ஹெர்மாயினியும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க லைட்டாக கேஷுவல் டோனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ யா ஆமாம், நாங்கள் ட்ராப் அவுட் ஆக போகிறோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். எதுக்காக நீங்கள் உங்களோட படிப்பை விடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா. டம்பிள்டோர் என்ன ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்ருப்பான். ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் அதை பற்றி தெரியும் அண்ட் அவங்களும் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா. என்ன மாதிரி விஷயம் அது அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஐ எம் சாரி, என்னால் அதை அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கும் ஆர்த்தருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அண்ட் எனக்கு ஷோராக தெரியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிரேஞ்சரும் இதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஹாரி இந்த கன்சர்ன்டு பேரண்ட் அட்டாக் வரும்னு ரொம்பவே பயந்துருந்தான். அதே மாதிரியே இது வந்துருச்சு. பட் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி மாலி ஆண்டியோட கண்களை டைரெக்டாக பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி கண்ணை நிமிர்ந்து பார்ப்பானா. அப்போ தான் அவன் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்ணுவான். மாலி ஆண்டியோட கண்ணு அப்படியே எக்ஸாக்டாக ஜின்னியோட அந்த கண்ணு கலர் மாதிரியே இருக்கும். அந்த ப்ரௌன் ஷேட்லாம் அப்படியே இருக்குமா. இது ஹாரிக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்பே பண்ணலை. இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு டம்பிள்டோர் சொன்னார் மிஸ்ஸஸ் வீஸ்லி.
ஸோ ஐ எம் சாரி, ரானும் ஹெர்மாயினியும் என் கூட வந்தே ஆகணும்லாம் எதுவும் இல்லை, அது அவங்களோட சாய்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. நீயும் போயே தீரணும்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ எரிச்சலாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நேரம் அவங்க அமைதியாக பொறுமையாக பேசிகிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே பிரேக் ஆயிரும். உனக்கு இன்னும் வயசு கூட வரல ஹாரி, இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. டம்பிள்டோர் ஒரு வேலையை முடிக்க சொல்லியிருக்காருன்னா ஹோல் ஆர்டரே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீ அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஹாரி. மேபி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த வேலையை முடிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாரு. பட் நீ தான் அந்த வேலையை முடிக்கணும்னு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் ஒன்றும் தப்பாலாம் புரிஞ்சுக்கல அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். அந்த வேலையை நான் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒத்த சாக்ஸை மட்டும் தேடி வந்திருப்பாங்களா, அதை தேடி கொடுந்தானே இப்போ மாலி ஆண்டி ஹாரியை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த சாக்ஸ் அவன் பார்த்துருவானா, அதை எடுத்து மாலி ஆண்டியோட கையில் கொடுத்துட்டு, ஆண்டி இது ஒன்றும் என்னோடது கிடையாது, நான் ஒன்றும் படுல்மேர் யுனைடடோட ஃபேன் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஏன்னா அந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்ஸோட பேட்டர்ன் வந்து கோல்டன் புல்ரஷஸாக இருக்கும். புல்ரஷ்ன்றது ஒரு செடிங்க, அது தண்ணியில் வளரும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க, குச்சி குச்சியாக இருக்கும். படுல்மேர் யுனைடெட் கியூடிச் டீமோட சிம்பிள் தான் அந்த புல்ரஷ். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து அந்த சாக்ஸில் இருக்குமா, அதான் ஹாரி சொல்லுவான். அது ஒன்றும் என்னோட சாக்ஸே கிடையாது, என் ரக்ஸாக்ல இருந்து விழுந்திருக்காது, நான் படுல்மேர் யுனைடடோட ஃபேன்லாம் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இந்த படுல்மேர் யுனைடெட் கியூடிச் டீமை பற்றி இதுக்கு முன்னாடி நான் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இந்த கியூடிச் டீமுக்காக தான் விளையாடுறாங்க. அண்டு ரானோட ஃபேவரட்டான கியூடிச் டீம் என்னன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட ஹோல் ரூமவே அவன் அந்த டீமை வச்சு தான் டெக்கரேட்டே பண்ணி வச்சுருப்பான். ஸோ இது என்னோட சாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாரி மாலி ஆண்டி கிட்ட கொடுத்துருவானா. ஓ அப்படியா, நான் இதை முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கணும் ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி திரும்பவும் ரொம்ப கேஷுவலான டோனில் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹாரி, இப்போ நீ இங்கே தானே ஸ்டே பண்ண போகிற, பில் அண்ட் ஃப்ளோரோட வெட்டிங் ப்ரிப்பரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல, ஏன்னா நிறைய வேலை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் எதுவும் இல்லை, அஃப்கோர்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். பட் அவனுக்கு இப்போ கொஞ்சம் டவுட் வரும், இப்போ எதுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாமல் சப்ஜெக்டை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஸ்வீட் ஆஃப் யூ ஹாரி அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு நல்லா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லுமே மாலி ஆண்டி ஹாரியையும் ரானையும் ஹெர்மாயினியும் ஃபுல்லாக இந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷனுக்காக கம்ப்ளீட்டாக பிஸியாகவே வச்சுருப்பாங்க. அவங்க 3 பேத்துக்கும் எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அவங்களோட இந்த பிஹேவியருக்கான கைண்டஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக என்னவாக இருந்துச்சுன்னா, மேடை மூடி அவங்க இப்போ தான் இழந்திருக்காங்க அண்ட் அவங்களோட இந்த ரீசன்ட் ஜேர்னியோட பயங்கரத்தை பற்றி அவங்க ரொம்ப யோசிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவங்கள பிஸியாகவே வச்சுருக்காங்கன்றது தான் இதுக்கான ரீசன் போல் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் நினப்பாங்களா. ஆனால் 2 நாள் கழித்து பார்த்தா அந்த ஃபுல் டே, அந்த 2 நாள் முழுக்க இவங்க க்ளீனிங்கு, அப்புறம் ரிப்பன்ஸு, ஃப்ளார்ஸு, அது எல்லாத்தையுமே கலர் மேட்சிங் பண்ணுறது, அப்புறம் கார்டனில் இருக்கிற எல்லா அந்த நோம்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே போய் துரத்தி விடுறது, அது எவ்வளோ பெரிய வேலைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதையும் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் மாலி ஆண்டிக்கு குக்கிங்க்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க நிறையா கெனப்பி செய்வாங்களா, ஸோ அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் தான் ஹாரிக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். மாலி ஆண்டி ரானும் ஹெர்மாயினியும் ஹாரியும் சேர்ந்து உட்காரக்கூடாது, ஏன்னா அவங்க சேர்ந்து உட்காந்தாங்கன்னா அவங்க அடுத்து இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்களே, ஸோ அதை பற்றி பிளான் போடுவாங்க, கிளம்பிடுவாங்க டக்குன்னு இந்த வீட்டை விட்டு. இப்படி அவங்களுக்கு டைமே கொடுக்காம அவங்கள இப்படி பிஸியாகவே வச்சுருந்தா அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற பிளானில் இருக்காங்கன்னு நல்லாவே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹாரி இந்த வீட்டுக்கு அந்த நைட்டு வந்தான்ல, அப்போ கூட வால்டமோர்ட் எப்படி ஆலிவாண்டரை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்ற விஷயத்தை பற்றி ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் பேசியிருப்பான்ல. அதுக்கப்புறம் இருந்து இவங்க 3 பேர்னால எதையுமே பேச முடியாது. அதுவும் இந்த டாபிக் பற்றிலாம் ஒரு துளி கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு இவங்க 3 பேருமே பிஸியாக இருப்பாங்க. தனித்தனியாக இவங்க 3 பேத்துக்கும் வேலையை பிரித்து விட்ருவாங்க மாலி ஆண்டி. ஸோ இவங்க 3 பேத்துக்குமே சுத்தமாக டைமே கிடைக்காது பேசுகிறதுக்கு. 3ஆவது நாள் நைட் அப்போ இவங்க டின்னர் சாப்பிட அந்த டேபிளில் உட்காந்துருப்பாங்களா. ஜின்னியும் ஹாரியும் தான் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் ஜின்னி அமைதியாக ஹாரிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம், உங்கள் 3 பேரையுமே ஒன்றா சேர விடாமல் இருந்தால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு எந்த பிளானும் போட முடியாதுன்ற ரீசனுக்காக தான் அம்மா உங்கள் 3 பேர்த்தையுமே இப்படி பிஸியாகவே வச்சுருக்காங்க, உங்கள் 3 பேரையுமே ஒன்றா சேர விட மாட்டுறாங்க அப்படின்னு அமைதியாக சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க, எங்களை இப்படி இங்கேவே உட்கார வச்சுட்டு இருந்தா வேறு யாராவது போய் வால்டமோர்ட்டை கொலை பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு ஹாரி பேசிடுவானா. அவன் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு இந்த விஷயத்தை பற்றி ஜின்னிக்கிட்ட இப்படி பேசிடுவான். அப்போதான் அவன் ஜின்னியோட ஃபேஸை நிமிர்ந்து பார்ப்பான். பார்த்தா ஜின்னியோட ஃபேஸே ரொம்ப வெளுத்து போயிருக்கும். அப்போ இது உண்மையா அப்படின்னு ஜின்னி கேட்கும்.
நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்களா, அதை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு ஜின்னி கேட்குமா. நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பாங்க. பட் ஜின்னியோட முகத்தில் அந்த ஷாக்கை தவிர இன்னொன்று ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் ஓடிட்டுருக்கும். சடனாக ஹாரிக்கு அப்போ தான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வரும், அவேர் ஆகும். ஹாக்வர்ட்ஸில் இருந்தபோது கிரவுண்ட்ஸ்லையும் அப்புறம் அங்கங்கே கார்னர்ஸ்லேயும் அவங்க தனியாக இருந்திருப்பாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக டைமை சேகரித்து தனியாக இருந்தாங்களே அவங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க 2 பேருமே இப்படி தனியாகவே உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த டேபிளில் யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. ஜின்னியும் இப்போ அதை தான் யோசிச்சுட்ருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பட் சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகுமா, அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தா ஆர்த்தர் அங்கிள், கிங்ஸ்லி, பில் இவங்க 3 பேருமே உள்ளுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. இவங்க 2 பேருமே அரண்டே போயிடுவாங்க. இப்போல்லாம் அடிக்கடி பர்ரோவில் டின்னர் அப்போ ஆர்டர் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் யூஸ்வலாக ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கிரிமால்டு பிளேஸ் தானே இவ்வளோ நாளாக ஆர்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு, அதை இப்போது பர்ரோக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கான ரீசன் நம்ம போன புக்லேயே பார்த்துருப்போம். கிரிமால்டு பிளேஸோட சீக்ரெட் கீப்பராக டம்பிள்டோர் தான் இருந்தார். அவர் இறந்துட்டனால யார்கிட்டலாம் கிரிமால்டு பிளேஸோட லொக்கேஷனை டம்பிள்டோர் ஷேர் பண்ணியிருக்காரோ அவங்க எல்லாருமே சீக்ரெட் கீப்பராக ஆயிடுவாங்க. ஸோ இத்தனை பேர் சீக்ரெட் கீப்பராக ஆனனால அந்த பவர் இருக்கும் இல்லையா, அந்த மேஜிக்கோட பவர் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிரும். ஸோ ஈஸியாக வால்டமோர்ட் யாரை வேணாலும் பிடிச்சி இது பண்ணும் போது அவங்க சொல்லிடுவாங்க. அதனால தான் அந்த பிளேஸை இப்போ அவங்க விட்டுட்டு பரோவை ஆர்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிருப்பாங்க. பட் கண்டிப்பாக ஸ்னேப் டெத் ஈட்டர்ஸ் கிட்ட கிரிமால்டு பிளேஸ் தான் ஆர்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு நேரத்துக்கு சொல்லியிருப்பார்ல அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. ஆர்த்தர் அங்கிள் கிட்ட கேட்டுட்ருப்பான். மேடை ஸ்னேப்புக்கு எதிராக நிறையா கர்சஸை கிரிமால்டு பிளேஸில் போட்டு வச்சுருக்காரு. ஸோ ஸ்னேப் அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்னாலுமே அவரால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவர் அதை பற்றி வெளியில் யாருக்கிட்டையாவது பேசணும்னு ட்ரை பண்ணால் கூட அவரோட நாக்கு பைண்ட் ஆகிற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த பிளேஸில் இப்போ இருக்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் சீக்ரெட் கீப்பர் ஆனனால அதோட பவர் கொஞ்சம் கிராஜுவலி கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம அங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே மாற்றினது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாரு. அன்னைக்கு கிச்சன் அங்கே அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். அங்கே டேபிளில் உட்காந்து அவங்களால ஃபோர்க்ஸு, நைஃப்ஸ் இதெல்லாம் மாற்றி சாப்பிடக்கூட முடியாது, எடுத்து சாப்பிடக்கூட முடியாது, அவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும். ஹாரியும் ஜின்னியும் இடுக்கி பிடிச்சிட்டு உக்காந்துட்ருப்பாங்க. மேடையை பற்றி எந்த நியூஸும் இல்லையா அப்படின்னு ஹாரி பில்லுக்கிட்ட கேட்பானா. ஒன்றுமே இல்லை அப்படின்னு பில்லு சொல்லுவான். பில்லுனாலையும் லூப்பின்னாலையும் மூடியோட பாடியை கண்டுபிடிச்சி ரெக்கவர் பண்ணியிருக்கவே முடியாதா. ஸோ மூடிக்கு அவங்களால ஒரு ஃபியூனரல் கூட வைக்க முடியாது. அவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த இருட்டில் அவ்வளோ அந்த பேட்டில் வேற ரொம்ப மோசமாக இருந்ததா. மூடி கரெக்டாக எங்கே விழுந்தாருன்னு இவங்களால கண்டே பிடிக்க முடியல. டெய்லி ப்ராஃபிட்டில் அவர் இறந்து போன விஷயத்தை பற்றியோ இல்லைனா அவரோட பாடியை கண்டுபிடிக்கிற விஷயத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட எழுதலை அப்படின்னு பில்லு உட்காந்து புலம்பிகிட்ருப்பான். பட் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போல்லாம் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியாக தான் வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பில் சொல்லிகிட்ருப்பான். அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு நான் டெத் ஈட்டர்ஸ்க்கு எதிராக போட்ட எந்த ஒரு மேஜிக்காகவும் அவங்க என்னை இன்னும் ஹியரிங்க்கு கூப்பிடலையே, அண்டர் ஏஜில் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கானு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் எரிச்சலாக. இப்போ மட்டும் எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, அதனால தான் நான் மேஜிக் போட்டேன்னு நினைக்கிறாங்களா, இல்லைனா இந்த உலகத்துக்கிட்ட வால்டமோர்ட் தான் என்னை அட்டாக் பண்ணான்ற விஷயத்த சொல்லிடுவேன்னு பயப்படுறாங்களா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான். கண்டிப்பாக நீ 2வது சொன்ன விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாரு. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிட்டான்ற விஷயத்த ஸ்க்ரிம்மஜார் ஒத்துக்கவே கூடாதுன்னு இருக்காரு. அண்ட் அஸ்கபானில் இது வரைக்கும் இல்லாமல் மிக பெருசாக மாஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதை பற்றியும் அவங்க வாயவே திறக்கலை அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாரு. அதாவது அஸ்கபானில் இருக்கிற கைதிகள் நிறையா பேர் அஸ்கபான்லேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க, அதை பற்றி இவங்க யாருமே வாயவே திறக்கலை, மினிஸ்ட்ரி வாயவே திறக்கலை. அதில் வெளியில் வந்தது தான் நம்ம ஸ்டான்ஷன் பைக்கலாம். ஆமாம், எதுக்காக பப்ளிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஹாரி அவ்வளோ கோவமாக அவனோட கையில் ஃபோர்க் இருக்குமா அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பான். இன்னும் அவனோட ரைட் ஹேண்டில் அந்த பேக் சைடில் ஐ மஸ்ட் நாட் டெல் லைஸ் அப்படின்ற தழும்பு இருக்கும்ல, அந்த அச்சு வடு அது அப்படியே நல்லா மின்னிட்டுருக்கும். ஐயோ, அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு இப்போது நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக வருதுங்க. அந்த அம்பிரிட்ஜ் இவங்களை எப்படிலாம் மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கும். பாவம் ஹாரி அந்த டைம்லாம். அமைச்சரவையில் இருக்கிற யாருமே அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு இன்னும் தயார் ஆகலையா அப்படின்னு ரான் கோவமாக கேட்பான். அஃப்கோர்ஸ் ரான், பட் மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாரு. எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா, அடுத்து அவங்க தான் காணாமல் போவாங்க, இல்லைனா அவங்களோட குழந்தைங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு மோசமான ரூமர்ஸ் இப்போது பரவிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயத்த நான் தெளிவாக நம்புகிறேன். ஹாக்வர்ட்ஸில் மகிள் ஸ்டடி சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸர் உண்மையாகவே ரிசைன் பண்ணலை.
அவங்கள பல வாரமாக யாருமே பார்க்கவே இல்லை. ஆனால் ஸ்க்ரிம்மேஜர் அதை பற்றி வாயவே திறக்கல, அமைதியாகவே இருக்காரு. அவரோட ஆஃபீஸ்லேயே தான் அவர் முழு நாளும் இருக்கார். ஏதாவது ஒரு நல்ல பிளானை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாராவது பரவாயில்ல அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. நான் என்ன மாதிரி மாற்றணுன்றதை பற்றி நம்ம இப்போ டிசைட் பண்ணணும் ஆரி அப்படின்னு ஃப்ளோர் இப்போது பேசிகிட்டு இருக்கோம். எப்படி ஆரி, ஹாரி கிடையாது. ஹாரி கன்ஃபியூஸ்டாக ஃப்ளோரை பார்த்துட்ருப்பானா வெட்டிங்க்காக அப்படின்னு அதை சொல்லும். அஃப்கோர்ஸ் நம்ம கெஸ்ட் யாரும் டெத் ஈட்டர்ஸ்லாம் கிடையாது, பட் அதுக்காக அவங்க யாரும் தெரியாமல் உளறிட மாட்டாங்கன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது, எஸ்பெஷலி சாம்பைன்லாம் குடிச்சக்கப்புறம் அப்படின்னு ஃப்ளோர் சொல்லிட்டு இருக்குமா. இதுலேருந்தே ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டில் ஹேக்ரிட ஃப்ளோர் அந்த விஷயத்தில் சந்தேகப்படுதுன்னு. ஆமாம் சரியாக சொன்ன அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு அவங்களோட கண்ணில் கண்ணாடி போட்டிருப்பாங்களா, அதனால மூக்கு கிட்டக்க இருக்கும். அவங்க ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை ரொம்ப டீப்பாக ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவங்க அதில் எழுதி வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு போட்டு. ஸோ அதை ரொம்ப டீப்பாக ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க. நவ்ரான், நீ உன்னோட ரூமை க்ளீன் பண்ணியா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. எதுக்கு அப்படின்னு ராணி போய் எரிச்சலாகி அவனோட ஸ்பூன் இருக்கும்ல அதை டொம்முன்னு கீழே டேபிளில் வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்து முறைச்சிட்டு கேட்டுட்ருப்பான். நான் இதுக்காக என்னோடய ரூம் இப்போ க்ளீன் பண்ணணும், எனக்கும் ஹாரிக்கும் இப்போ அந்த ரூம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறதே ஃபைனாக தான் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவானா. இன்னும் ஃபியூ டேஸில் உன் அண்ணனோட கல்யாணத்தை நம்ம இங்கே நடத்துகிறோம் ரான் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் என்ன என்னோட பெட்ரூம்லையா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ரான் கோவமாக கேட்பான். இல்லை அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் என்னோட அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கும்போதே உன்னோட அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத ரான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ரொம்ப ஃபேமாக சொல்லிடுவார். அண்ட் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே ஒழுங்காக பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ரான் அவங்க அம்மாவே அவங்க அப்பாவையும் ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்டு திரும்பவும் அவனோட ஸ்பூன் எடுத்து அங்கே இருக்கிற ஆப்பிள் டாட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரான், ஏன்னா அதில் பாதி இது என்னோட குப்பையாக தான் இருக்குது அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் மாலி ஆண்டி இப்போ டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நோ ஹாரி டியர், ஆர்த்தர் கூட சேர்ந்து நீ கோழிகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெர்மாயினி, நீ மான்சூருக்கும் மேடம் ஜலக்கோருக்கும் புது பெட்ஷீட்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சேன்னா எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நாளைக்கு காலையில் 11 மணிக்கெலாம் இங்கே வராங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. எனக்கு இங்கே மாலி ஆண்டி பண்ணுறது சிரிப்பாக வருதுங்க. மவனை உங்கள் 3 பேரையும் நான் சேர விட்டாதானடா நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புவீங்க அப்படின்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துருமா. பட் சிக்கன்ஸை ஒழுங்குபடுத்துறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகலை, டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க அந்த கோழி வச்சுருக்க இடத்துக்கிட்டக்க போகும்போது அந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஹாரியை உள்ளுக்குள்ளே விடாமல் ஆர்த்தர் அங்கிள் அப்படியே அவனை பிளாக் பண்ணிடுவார். இதை பற்றி எதையும் மாலிக்கிட்ட மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஹாரி. ஸோ நீ சொல்லாத. டெட்டாங்ஸ் தான் இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வச்சான். சிரியஸோட உடஞ்சி போன பைக்கில் மிச்சம் இருந்த பார்ட்ஸ் இதெல்லாம், அதை நான் இங்கே தான் மறைச்சி வச்சுருக்கேன். ஐ மீன் அதெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன்னு சொல்ல வந்தேன். இது எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஹாரி. இதுதான் எக்ஸாஸ்ட் கேஸ்கின்னு. ஐ திங்க் இதை தான் ரொம்ப மெக்னிஃபிஷண்ட்டான பேட்ரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் வச்சு பிரேக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இதெல்லாம் நான் திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்க போகிறேன். மாலி இல்லாத நேரம் இந்த எல்லா பார்ட்ஸையும் வச்சு எல்லாத்தையுமே திரும்ப அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஐ மீன் மாலி இல்லாத நேரம் இல்லை, ஐ மீன் எனக்கு டைம் இருக்கிற நேரம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் திக்கி ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா மாலி ஆண்டிக்கு மட்டும் ஆர்த்தர் அங்கிள் இன்னும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க திட்டி விட்ருவாங்களே. அதுக்காக அவங்க திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது மாலி ஆண்டி அங்கே எங்கேயுமே இருக்க மாட்டாங்களா. ஸோ ஹாரி மேலே ரானோட பெட்ரூம் இருக்கும்ல ஆட்டிக்கில், அங்கே யாருக்கும் தெரியாமல் ஓடிடுவான். நான் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ நீயா அப்படின்னு ரான் ஹாரி ரூம்குள்ளே என்டர் ஆனதை பார்த்த உடனே நிம்மதியாகி சொல்லுவான். அம்மாவும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரான் இப்போ தான் அவனோட பெட்டில் படுத்து கிடப்பான் போல். இப்போ தான் டக்குன்னு யாரோ வராங்கன்றதை நினச்சி பயந்துட்டு எந்திரிச்சிருப்பான் போல். அது அப்படியே தெரியும். இந்த வாரம் முழுக்க இந்த ரூம் எப்படி குப்பையாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஹெர்மாயினி அங்கே மூலையில் உட்காந்துட்டு ஏதோ நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்ருக்கோம். அது கால் பக்கத்துலேயே நல்லா பொசுன்னு இருக்கிற அதோட பூனை க்ரூக் ஷாங்ஸும் இருக்கும். அந்த புக்ஸில் ஒரு சில புக்ஸ் எல்லாம் ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் அவனோடதுன்னு. 2 தான் அது நல்லா பெருசாக பிரித்து வச்சுருக்கோம். நிறையா புக்ஸை எடுத்து மாற்றி 2 இதில் வச்சுட்ருக்கோம். ஹாரி போய் அவனோட கேம்ப் பெட்டில் உட்காருவானா. ஹாய் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியை பார்த்து சொல்லும். அண்ட் நீ எப்படி இங்கே எஸ்கேப் ஆகி வந்த அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ அதுவா, நேற்று தான் ரானோட அம்மா என்னையும் ஜின்னியையும் அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்ற சொன்னாங்க. அதை அவங்க மறந்தே போயிட்டாங்க. நாங்கள் நேற்றே அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அது இப்போது நியூமராலஜி அண்டு கிராமட்டிக்கா அப்படின்ற ஒரு புக்கை தூக்கி இன்னொன்று ஒரு பைலில் வச்சுட்டு இன்னொன்று ஒரு சைடில் வச்சுட்டு
த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டார்க் ஆர்ட்ஸ்ன்ற புக்கை இன்னொன்று ஒரு சைடில் வச்சுட்ருக்கோம். இப்போது ஹெர்மாயினி 2 பக்கமாக புக்ஸை பிரித்து வச்சுட்ருக்குல, அதில் நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் அந்த டைட்டிலெல்லாம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நியூமராலஜி அண்ட் கிராமட்டிக்கான்ற புக் எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கோம். அதே சமயம் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டார்க் ஆர்ட்ஸ் அப்படின்ற புக் எடுத்து இன்னொன்று ஒரு பக்கம் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ தான் மேடையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்ட சொல்லுவான். எனக்கு என்னமோ அவர் உயிர் தப்பிச்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. பட் அவர் மேலே அந்த கில்லிங் கர்ஸ் வந்து தாக்குறத பில் பார்த்தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. பட் பில்லே அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. ஸோ அவன் எப்படி அதை ஷோராக பார்த்துருப்பான் அப்படின்னு ரான் கேட்பான். மேடை கில்லிங் கர்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் அவர் பல்லாயிரம் அடி தூரத்தில் இருந்து கீழே விழுந்திருக்காரு. அவர் எப்படி உயிர் தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்டு இப்போது அதோட கையில் கியூடிச் டீம்ஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டுன்ற புக்கை எடுத்து வச்சுட்ருக்கோம். அவர் ஷீல்டு சாமை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ரான் கேட்பானா. ஃப்ளர் அவரோட மந்திரக்கோள் வெடிச்சதை பார்த்தேன்னு சொன்னா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. சரிப்பா, அவர் இறந்து போகிறது தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு ரான் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு பில்லோவில் போய் நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சு போய் உட்காந்துட்ருப்பான். அவர் இறந்து போகணுன்னு ஒன்றும் நாங்கள் நினைக்கல அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கத்திகிட்ருக்கோம். அவர் இறந்து போனது எவ்வளோ மோசமான விஷயம் தெரியுமா, பட் நாங்கள் ரியாலிஸ்டிக்காக இருக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி மேடை மூடியோட பாடியை பற்றி யோசிச்சு பார்ப்பான். அது எப்படி கீழே போய் விழுந்திருக்கும், டம்பிள்டோரோட பாடி மாதிரி தானே அவரோட பாடியும் கீழே போய் விழுந்திருக்கும், அதெல்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். பட் அவரோட பாடி அப்படி போய் கீழே விழுந்திருந்தாலுமே அவரோட கண்ணில் இருக்கிற அந்த மேஜிக்கல் சாக்கெட் இருக்கும் இல்லையா கண், அது சுற்றிக்கிட்டே தானே இருந்திருக்கும் அப்படின்னு அவன் யோசிப்பானா. அதை யோசிச்சு பார்க்கும்போது இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிப்பு வர மாதிரி இருக்கும். இது என்ன இவ்வளோ மோசமாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருப்பான். எனக்கு என்னமோ டெத் ஈட்டர்ஸ் தான் அதை க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவரை யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆமாம், பார்ட்டி க்ரோச்சுக்கும் இப்படி தானே நடந்துச்சு. அவரை டிரான்ஸ்ஃபிகர் பண்ணி அவரோட பாடியை போனாக மாற்றி ஹேக்ரிடோட கார்டனுக்கு முன்னாடி தானே புதைச்சி வச்சான். எனக்கு என்னமோ மூடியோட பாடியையும் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபிகர் பண்ணி எதுக்குள்ளையாவது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போதே நோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி இப்போ பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். ஹாரி ஷாக் ஆயிடுவான். என்னன்னு திரும்பி பார்த்தா சரியாக அழுதுட்ருக்குமா. அதோட கையில் ஸ்பெல்மேன்ஸ் சிலபரின்ற புக்கு இப்போ இருக்கும். ஓ நோ போச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேக வேகமாக அவனோட அந்த கேம்ப் பெட்லேருந்து எந்திரிச்சு ஹெர்மாயினி பக்கத்தில் வந்துட்டுருப்பான். ஹெர்மாயினி, ஐ எம் சாரி, நான் உண்மையாகவே உன்னை அப்செட் பண்ணணும்லாம் அப்படி பேசலை அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. ஆனால் அங்கே ஹாரி வர்றதுக்கு முன்னாடி நான் வேக வேகமாக அவனோட பெட்லேருந்து வேகமாக ஃபஸ்ட்டாலாக ஓடி வந்து ஹெர்மாயினியோட ஷோல்டர் மேலே அவனோட கையை போட்டுட்டு அவனோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுப்பானா. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் அவன் இருக்கும்ல, அதை அந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் வச்சு தான் அவன் க்ளீன் பண்ணியிருப்பானா. ஸோ ஃபுல்லாக க்ரீஸ் அந்த எண்ணெயாக இருக்கும் பிசு பிசுன்னு. தென் அவன் வேக வேகமாக அவனோட மந்திரக்கோள் எடுத்து அந்த கேவலமான ஹேண்ட் கர்ச்சிஃபை பார்த்து டெர்ஜியோ அப்படின்னு போடுவானா. பார்த்தா இப்போ அந்த ஹேண்ட் கர்ச்சிஃபில் இருந்த அந்த க்ரீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கும், அந்த அழுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்குமா. அவனை நினச்சி அவனே ரொம்ப பெருமைப்பட்டுட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சிஃபை இப்போ ஹெர்மாயினி கிட்ட கொடுப்பான். ஓ தேங்க்ஸ் ரான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அதோட மூக்கு அந்த ஹேண்ட் கர்ச்சிஃபில் சீந்திட்டுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இப்போதான் டம்பிள்டோர் இறந்து போனார், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் இமேஜின் பண்ணி கூட பார்க்கல. அதுவும் மேடை இறந்து போகிறதெல்லாம் அவர் இவ்வளோ நாளாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு, அவர் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி பயங்கரமாக அழுதுட்ருக்கோம். எனக்கு புரியுது அப்படின்னு ரான் ஹெர்மாயினி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருப்பான். பட் அவர் இப்போ இங்கே இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு ரான் சொல்லுவானா. கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி அதோட கண்ணை தொடச்சிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கோம். சரியாக சொன்ன அப்படின்னு ரான் தலையாட்டிகிட்டே சொல்லிகிட்ருப்பான். அவருக்கு நடந்த விஷயத்தை வச்சு நம்மளை அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்க தான் சொல்வார். அண்டு அவர்கிட்டேருந்து இப்போ நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், அந்த தொடநடுங்கி பயந்தாங்குடி மண்டகசை இனிமேல் நம்பவே கூடாதுன்றது தான் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹெர்மாயினி இப்போ லைட்டாக சிரிச்சுட்டு அங்கே இருக்கிற இன்னும் 2 புக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸ். ஆக்சுவலி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மூடி இதை சொல்லவே மாட்டார். ஏன்னா கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸுன்ற வார்த்தையை மூடி இவங்க எல்லாருக்கும் டீச்சராக இருக்கும்போது தான் சொல்லிகிட்ருப்பாரு. ஆனால் அப்போது மூடி உண்மையாகவே டீச்சராக இருக்க மாட்டார்ல, பார்ட்டி க்ரோச் ஜூனியர் தானே இருப்பான். விச் மீன்ஸ் ஆப்வியஸாக மூடி இந்த வார்த்தையை யூஸே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் எப்போவுமே கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸாக தான் இருப்பார். இந்த வார்த்தைக்கான மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸ்னால் எப்போவுமே ரொம்ப அலர்ட்டாகவே இருக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி கூர்மையாக, எப்படி சொல்கிறது, நம்மளை சுற்றி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப அட்டென்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் மீனிங். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரான் ஹெர்மாயினியோட ஷோல்டர்லேருந்து அவனோட கையெடுப்பானா. அப்போது ஹெர்மாயினி த மான்ஸ்டர் புக் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் புக் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த புக்கை கரெக்டாக ரானோட கால் பக்கத்தில் வைக்குமா. அந்த புக்கு இப்போது டக்குன்னு அதோட பெல்ட்டிலேருந்து ஓப்பன் ஆகி ரானோட காலை பிடிச்சி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிடும். ஐம் சாரி அப்படின்னு ஹெர்மாயினி கத்திக்கிட்டு இருக்கும். ஹாரி வேக வேகமாக ரானோட காலிலேருந்து அந்த புக்கை பிடுங்கிக்கிட்டு இருப்பான். தென் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த புக்கை அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில, ஹாரி இங்கே தேர்ட் வீலிங் பண்ணிகிட்ருப்பான். இந்த மான்ஸ்டர்ஸ் புக் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, என்ன தான் நம்ம ஹேக்ரிடுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக பயங்கரமாக இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸ்க்கெலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலனாலுமே ஒரு புக்கை அவர் சூஸ் பண்ணுறதுக்கு கூடவா இந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹேக்ரிட் இவங்க எல்லாருக்கும் இவங்க 3வது வருஷம் படிக்கும் போது தான் மேஜிக்கல் கிரியேச்சரோட டீச்சராக வருவார். அவர் தான் அந்த புக்கவே சூஸ் பண்ணியிருப்பார். ஃப்ளோரிஷ் அண்ட் ப்ளோட்ஸ் கடையில் இருக்கிற அந்த கடைக்காரர் இருக்கார்ல, அவரே ஹாரி அந்த கடைக்கு போகும்போது ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக தயவு செஞ்சு வந்து இந்த புக்கை வாங்கிட்டு போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பார். சரி, இந்த புக்கெல்லாம் வச்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ரான் திரும்ப அவனோட பெட்டில் ஏறி உட்காந்துட்டு கேட்டுட்ருப்பான். எந்தெந்த புக்ஸ் எல்லாம் நம்ம கூட எடுத்துகிட்டு வரணுன்றதை பற்றி டிசைட் பண்ணிகிட்ருக்கேன், ஐ மீன் ஹார்க்ரக்ஸை தேடி கிளம்பும் போது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஓ அஃப்கோர்ஸ் அப்படின்னு ரான் அவனோட கையை வச்சு அவனோட தலையில் அடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். ஒரு நடமாடும் நூலகத்துக்குள்ளே இருந்துட்டு தான் நம்ம வால்டமோர்ட்டை வேட்டையாட போகிறோன்ற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஹஹா சிரிப்பே வரல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இப்போது ஸ்பெல்மேன் சிலபரி புக்கை பார்த்துட்ருக்கோம். நமக்கு ரூன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வருமா? மேபி வந்தாலும் வரலாம். ஸோ பெட்டர் நான் இதையும் எடுத்துக்கிறேன், எதுக்கும் சேஃபாக வச்சுக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். தென் அந்த புக்கை எடுத்து இன்னொன்று சைடு வச்சுட்டு அந்த 2 சைடு வச்சுருக்கோம்ல, அதில் 2 சைட்லேயுமே மாற்றி மாற்றி புக்கை வச்சுட்ருக்கோம்ல, அதில் ஒரு சைடு தான் புக்கு நிறையா இருக்குமா, அந்த சைடு இந்த ஸ்பெல்மன் சிலபரி புக்கை வச்சுட்டு இப்போது ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக் இருக்குல்ல, ஹெர்மாயினியோட ரொம்ப ஃபேமஸான புக்கு, அந்த புக்கை எடுத்து கையில் வச்சுட்ருக்கோம். லிசன் அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பான். அவன் இப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு ரானே ஹெர்மாயினியை பார்த்து பேசிகிட்டு இருப்பானா. அவங்க 2 பேருமே இப்போ ஹாரியை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க 2 பேரோட முகத்துலையுமே இப்போ நீ எதை பற்றி பேச போகிறன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோன்ற மாதிரி மூஞ்சியில் எக்ஸ்ப்ரெஷனை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. டம்பிள்டோரோட ஃபியூனரலுக்கு அப்புறம் நீங்கள் என் கூட வரேன்னு சொன்னது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹாரி ஸ்டார்ட் பண்ணுவானா. இதோ ஆரம்பிச்சிட்டான்ல அப்படின்னு ரான் ஹெர்மாயினியை பார்த்து அவனோட கண்ணை ரோல் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான். தெரியுமே அவன் இப்படி ஆரம்பிப்பான்னு அப்படின்னு ஹெர்மாயினியும் சொல்லிவிட்டு அதோட புக்ஸ் இருக்கும்ல அது பக்கம் இப்போ திரும்பிடும். யூனோ வாட், நான் இந்த ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்துகிட்டு வர தான் போகிறேன், நம்ம திரும்ப அங்கே போக போகிறதில்ல தான், பட் இந்த புக்கு என் கூட இல்லாமல் இருக்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஹாரி திரும்பவும் ஆரம்பிப்பான். இல்லை ஹாரி, நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நாங்கள் உன் கூட வரதான் போகிறோம், அதை நாங்கள் பல மாதத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டோம், சொல்ல போகணுன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். பட் அப்படின்னு ஹாரி ஆரம்பிப்பானா. வாயை மூடு அப்படின்னு ரான் சொல்லுவான். நீங்கள் இதை பற்றி தெளிவாக நல்லா யோசிச்சிட்டிங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். லெட்ஸ் சி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு இப்போ ட்ராவல் வித் ட்ரோல்ஸ் புக்கை கையில் வச்சுருக்குமா, அதை டொம்முன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னொன்று பக்கமாக அந்த புக்கை தூக்கி போட்டுட்ருக்கோம். தென் அதை ஹாரியை நல்லா முறைச்சி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து எப்போ வேணாலும் கிளம்பிடுவோம், ஸோ நான் பல நாளாக இதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன், விச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டான மேஜிக்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரானோட அம்மாவை இங்கே வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாமல் மேடை மூடியோட ஹோல் ஸ்டாக் ஆஃப் பாலிஜூஸ் போர்ஷனையும் நான் ஆட்டையை போட்டிருக்கேன். அண்ட் என்னோட பேரண்ட்ஸோட மெமரிஸையும் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க பேர் வெண்டல் அண்டு மோனிகா வில்கின்ஸ். அண்ட் அவங்களோட லைஃபோட ஆம்பிஷனே ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகுறது தான். அதை இப்போ அவங்க பண்ணவும் செஞ்சுட்டாங்க. நான் அவங்களோட மெமரியை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணாதான் வால்டமோர்ட்னால அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க இப்போ ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அவனால் இப்போ அவங்கள பிடிச்சி என்னை பற்றியோ உன்னை பற்றியோ இன்ட்ராகேட் பண்ண முடியாது. பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கக்கிட்ட உன்னை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். சப்போஸ் நம்ம எல்லா ஹார்க்ரக்ஸையும் அழைச்சக்கப்புறம் நான் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிச்சி அவங்க மேலே போட்டிருக்க அந்த மந்திரத்தை நான் லிஃப்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் நான் உயிர் பிழைக்கலைன்னா
அவங்க மேலே நான் நல்லா தான் மந்திரம் போட்டிருக்கேன். ஸோ அந்த சார்ம் அவங்கள ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுருக்கோம். வெண்டல் அண்ட் மோனிகா வில்கின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பொண்ணே இல்லை யூசி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா ஹெர்மாயினி அவங்க அம்மா அப்பாவோட மெமரியை கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணிடும். அவங்க அம்மா அப்பாவோட பேர் வெண்டல் அண்டு மோனிகா வில்கின்ஸ் அப்படின்னு அவங்க பேரையும் மாற்றி விட்ரும். அவங்க மெமரியில் போய் அதெல்லாம் மாற்றி விட்ரும். அண்ட் அவங்களுக்கு ஒரு பொண்ணே இல்லைன்ற மாதிரி அவங்களோட மெமரியை மாற்றிடும். இப்போது அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் தானே அவங்க ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. அவங்க பொண்ணை தேடி வருவாங்க, நிறைய ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க உயிருக்கு மிகப்பெரிய பேராபத்தாக ஆகிரும்ல. ஸோ உங்களுக்கு ஒரு பொண்ணே இல்லை, நான்ற ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு ஹாப்பியான கப்பிள். உங்களோட லைஃபோட எய்மே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகுறது தான் அப்படின்ற மாதிரி மெமரியை மாடிஃபை பண்ணிடுமா. ஸோ அவங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கே மூவ் ஆகி போயிடுவாங்க. இனிமேல் வால்டமோர்ட்னால அவங்கள ட்ராக் பண்ண முடியாதுல்ல. அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு அவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி ஹெர்மாயினியை பற்றி அவங்கக்கிட்ட இன்ட்ராகேட் பண்ணுறதெல்லாம் முடியாத காரியம். வெண்டல் அண்ட் மோனிகா வில்கின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணே இல்லை, மகளே இல்லை யூசி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. திரும்பவும் ஹெர்மாயினியோட கண்ணு முழுக்க கண்ணீராக பொங்கி வந்துட்டுருக்குமா. அகெயின் ரான் வேக வேகமாக அவனோட பெட்லேருந்து ஓடி வந்து ஹெர்மாயினியோட ஷோல்டரில் அவனோட கையை போட்டுட்டு ஹாரியை பார்த்து நல்லா முறைச்சி பார்த்துட்ருப்பான். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி ஹாரியை லுக் விட்டுட்ருப்பான். ஒரு பொண்ணை அப்செட் பண்ணாமல் உனக்கு பேச தெரியாதான்ற மாதிரி லுக் விட்டுட்ருப்பானா. ஹாரினால இதை நம்பவே முடியல. அவனுக்கு இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியாது. ஏன்னா இந்த ரான்லாம் அந்த மனசாட்சி பற்றி பொண்ணுங்களை அப்செட் பண்ணாமல் பேச தெரியாதான்றதை பற்றிலாம் அவன் அப்படி முகத்தை எக்ஸ்ப்ரெஷன் வைக்கிறதுலாம் ரொம்ப ஓவரு. ஏன்னா உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்ருப்பான். என்ன பண்ணுறது, ராணிக்கு இப்போது ஓப்பனாகவே தெரிஞ்சிருச்சு ஹீ இஸ் இன் லவ் வித் ஹெர்மாயினின்னு. ஸோ அந்த ஈகோ அந்த கன்றாவி அதெல்லாம் அவன் தூக்கி எரிஞ்சிட்டான். குட் ஃபார் ஹிம்ல. நான் ஹெர்மாயினி ஐம் சாரி, நான் அந்த மாதிரி எதுவும் மீன் பண்ணி அப்படின்னு ஹாரி இழுத்துட்ருப்பானா. நானும் ராணும் இப்போ உன் கூட கிளம்பி வந்தால் அடுத்து என்ன ஆகுன்றதை ரியலைஸ் பண்ணாமல் இருப்போன்னு நீ நினைக்கிறியா ஹாரி? நல்லாவே தெரியும் எங்களுக்கு என்ன நடக்கும்னு. ரான் நீ என்ன பண்ணியிருக்கன்னு ஹாரி கிட்ட காமி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இல்லை அவன் இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ரான் சொல்லுவானா. இல்லை ரான் அவனுக்கு தெரிஞ்சு ஆகணும், நீ காமி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஓகே ஆல்ரைட் ஹாரி என் கூட வா அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஃபார் த செகண்ட் டைம் ரான் ஹெர்மாயினியோட ஷோல்டர்லேருந்து அவனோட கையை எடுத்துகிட்டு டோரை பார்த்து நடந்து போவானா. கமான் வா அப்படின்னு அவன் கூப்பிடுவானா. எங்கே அப்படின்னு ஹாரி கேட்பான். அவங்க 2 பேரும் கதவை திறந்துட்டு வெளியில் போவாங்களா. அங்கே சின்னதாக ஒரு லேண்டிங் இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு டிசெண்டோ அப்படின்னு ரான் வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பானா. அவனோட மந்திரக்கோலை மேலே சீலிங்கை பார்த்து காமிச்சிட்டு அந்த மாதிரி முணுமுணுப்பான். அங்கே ஒரு ஹேட்ச் ஓப்பன் ஆகும். அவங்க தலைக்கு நேராக நல்லா ஒரு லேடர் இருக்கும்ல, ஏணி, அது கீழே ஸ்லைட் ஆகி இவங்க கால்கிட்ட வந்து லேண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கிற வீடெல்லாம் மோஸ்ட்லி மொட்டை மாடி வச்சு கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நான் சொல்லலை, வெஸ்டர்ன் சைடுன்னு நான் சொல்லலை. எப்படி சொல்ல, ஏன்னா இந்தியாவிலேருந்து வெஸ்ட் சைடில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையுமே அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் குளிராக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து மொட்டை மாடி வச்சு கட்ட மாட்டாங்க. அவங்க ஆட்டிக் தான் வைப்பாங்க. அதாவது மொட்டை மாடி மாதிரி இருக்குல்ல, அந்த டாப்பில் இருக்கிறத அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, எதையாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அதை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஏணி இருக்கும், அது வெளியில் இருக்காது, அதை மடக்கி வச்சுருப்பாங்க. ஒரு கயர் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா அந்த ஏணி கீழே ஸ்லைட் ஆகி வரும். அதை தான் ரான் வந்து இப்போது மாயாஜாலமாக அதை கீழே இறக்கணும் அந்த ஏணியை. ஸோ அந்த ஹேட்ச் ஓப்பன் ஆகி அந்த ஏணி கீழே வரும்ல, இவங்க கால்கிட்ட வருமா. அப்போது அந்த ஆட்டிக்கில் வந்து ஒரு மாதிரி மோசமாக, ஒரு மாதிரி ஹாஃப் சக்கிங்காக ஹாஃப் மோர்னிங்காக ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்குமா. அது ஹோல்லேருந்து வந்துட்டுருக்கும். அதை ஓப்பன் பண்ணோடனே மூடாமல் இருக்கிற சாக்கடை இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வேறு வந்துக்கிட்டு இருக்கும். இதோட சாப்டர் 6 பார்ட் 1 தி கவுல் இன் பைஜாமாஸை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லியே ஆகணுங்க. இதை நான் இப்போவே சொல்லிடுறேன், இல்லாட்டி நான் மறந்துடுவேன். மறக்காமல் இதை கேட்டுட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நிறையா பேர் இதை கேட்டிருந்தீங்க அண்ட் ஒரு சில பேர் அதையுமே சொல்லியிருந்தீங்க என்கிட்ட கமெண்ட்ஸில். என்னென்னா ஹெச்பிஓவில் சீரீஸ் வரப்போதில் ஹாரி பாட்டர் வந்து சீரீஸாக எடுக்க போகிறாங்களே, அதை பற்றி இப்போ தாங்க நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஹாரி பாட்டர் புக்கில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அனைத்தையுமே அப்படியே அவங்க சீரீஸில் எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன்.
ஆனால் இப்போது சீரீஸ்லேயுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா இதிலேருந்து அப்படியே கட் பண்ணி பாதியாக தான் எடுக்க போகிறாங்க போல். ஏன்னா மொத்தமே இப்போது ஃபஸ்ட்டு ஃபிலாசபர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதில் மொத்தமே 6 எபிசோடோ 7 எபிசோடோ தாங்க எடுக்கவே போகிறாங்க. அதில் நம்ம எத்தனை விஷயங்கள் பார்த்துருப்போம், எத்தனை சாப்டர் இருக்குது அதில். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு எபிசோடு. சரி, அட்லீஸ்ட் 2 சாப்டருக்கு ஒரு எபிசோடு எடுத்தாலாவது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் விருப்பப்பட்டேன். ஆனால் ஹாரி அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குல்ல ஃபிலாசபர் ஸ்டோனில், அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஹாரி ஸ்கூலுக்கு போவான்ல, அதுவே அவன் 5வது சாப்டரில் தான் அவன் ஸ்கூலுக்கே போய் ரீச் ஆவான்னு நினைக்கிறேன். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே எபிசோடாக இப்போ இவங்க எடுக்க போகிறாங்களாம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து அந்த 5th சாப்டர் வரையுமே ஒரே எபிசோடாக இப்போ வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? விச் மீன்ஸ் அவங்க நிறைய விஷயங்களை கட் பண்ண போகிறாங்க. இதை ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கங்க. என்னென்னா, கண்டிப்பாக புக்கில் இருக்க எல்லாமேலாம் எடுக்க மாட்டாங்க, அவங்க புக்கை வாங்கி ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நிறையா விஷயங்களை அவங்க சீரீஸ்லையுமே கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நடக்கவே போகுது. இதுக்கு எதுக்குடா சீரீஸ் எடுக்கிறீங்கன்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுதுங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தேன். ஆனால் இவனுங்க மட்டும் இப்போ சீரீஸ்லையும் பீவ்ஸை காமிக்காமல் இருந்தானுங்கன்னா நான் செம்ம கடுப்பாயிருவேங்க. ஏன்னா நான் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இல்லைங்க. எதை இப்போ கட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ கம்மியாக தான் இவங்க எபிசோடு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்களை கட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதுவும் 2026 மே மந்த் வரைக்கும் ஃபிலாசபர் ஸ்டோனோட ப்ரொடக்ஷன் மட்டும் நடக்குமாங்க. அப்போது 2026 லாஸ்ட் இல்லாட்டி 2027 ஃபஸ்ட்டில் தான் ஃபிலாசபர் ஸ்டோனே இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் வர எல்லா சீசனையுமே எல்லா வரிசையாக புக் இருக்கு இல்லையா, அதையுமே இப்படி ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான் எடுக்க போகிறாங்களாம். அண்ட் இதுலேயே இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க, விருப்பப்பட்டிருந்தீங்க. ஹாரி பாட்டரில் ஆல்ரெடி நடித்தவங்களே இப்போது இந்த சீரீஸ்லேயும் நடித்தா நல்லாயிருக்கும். அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி இப்போது நம்ம ஹாரி டேனியல் ராடிக்ளிஃப் தானே நடிச்சிருப்பான், அவன் ஜேம்ஸ் பாட்டராக நடித்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய கேரக்டரில் ஆல்ரெடி நடித்தவங்க நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் விருப்பப்பட்டிருந்தீங்க. ஆனால் அது நடக்காத காரியங்க. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருப்பேன். பட் அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் இப்போவுமே அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தோணலை. நான் மேலாப்படி மட்டும் சொல்கிறேன். இப்போது டேனியல் ராடிக்ளிஃப், ரூப்பர்ட் கிரிண்ட்டு, எம்மா வாட்சன் இவங்க எல்லாத்துக்குமே, அதாவது ஹாரி, ரான், ஹெர்மாயினி, அப்புறம் நிறையா ஜின்னி, இவங்க எல்லாத்துக்குமே ஜேகே ராவ்லிங் கூட பயங்கர சண்டை. அவங்க யாருமே இனிமேல் ஜேகே ராவ்லிங்கோட ப்ரொடக்ஷனில் நடிக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜேகே ராவ்லிங் திருநங்கைகளை பற்றி கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டாங்கங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை பற்றி தேவையில்லாமல் அவங்க கொஞ்சம் தப்பாக பேசிட்டாங்க. எனக்கு அதை ஓப்பனாக என்னால் எதையும் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கே பாதி தான் தெரியும். பாதி தெரிஞ்ச நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓப்பனாக பேசி ஒருத்தவங்களோட கேரக்டரை என்னால் அசாசினேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணவும் கூடாது. அவங்க பேசியிருந்ததை ஒரு சில விஷயங்களை நான் போய் பார்த்தேன். அதில் பார்த்தோம்னா ஒரு 2-3 விஷயங்கள் அவங்க சொன்னது உண்மையாகவே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னொன்று அவங்க பேசுனதுலாம் ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. பட் நான் சும்மா படித்த அந்த 5-6 விஷயத்தை வச்சு ஜேகே ராவ்லிங் என்னால் ஜட்ஜும் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட மைண்டையும் நான் கரெக்ட் பண்ணவும் கூடாது. அது தப்பு இல்லையா? ஏன்னா அவங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விஷயத்தில் அவங்க சும்மா 5-6 விஷயம் மட்டும் பேசலை. அவங்க பேசியிருக்காங்க 100 பக்கத்துக்கு. அந்த 100 பக்கத்தையும் நான் ரீட் பண்ணாதான் அவங்கள பற்றி என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் உண்மையாகவே எனக்கு அதை எதையுமே ரீட் பண்ண சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் வியூஸை பற்றி மட்டுமே பேசலை. அவங்க பேசியிருக்காங்க, என்னென்னமோலாம் பேசியிருக்காங்க. நிறைய பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. நிறையா விஷயங்களில் அவங்க பேசுனது கரெக்டாக இருந்தாலும் நிறையா விஷயங்களில் தேவையில்லாமல் வாய் விட்டுட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அதனால தான் இப்போது இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தே. அவங்க இப்படி டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் பற்றிலாம் பேசினனால தான் ஹாரி, ஹெர்மாயினி, ஜின்னி, ரான் இவங்க எல்லாருமே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. லூனா லவ்குடும் அப்படி தான் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இவங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்களோட எந்த ஒரு ப்ரொடக்ஷன்லையுமே நாங்கள் நடிக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க.
பட் இவங்க மட்டும் கிடையாது, நிறையா பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் ஜேகே ராவ்லிங் அப்போஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆக்டர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, நிறையா பேர் இப்போது ஜேகே ராவ்லிங்க்கு எதிராக தான் இருக்காங்க இந்த விஷயத்தில். இப்போது இந்த சீரீஸ் எடுக்கிறதுக்குமே நிறையா பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ஜேகே ராவ்லிங்னால தான் அப்போஸ் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த பொம்பளைக்கு அவங்க பேசுகிற மாதிரியே நான் பேசக்கூடாது, அவங்க கமெண்ட் பண்ணுற மாதிரியே நான் சொல்லக்கூடாது, அது நாகரிகமாக இருக்காது. இந்த உமனுக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு காசும் போக விடாதீங்க, அவங்க வந்து ரொம்ப பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சீரீஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லைங்க. ரொம்ப முன்னாடி, அதாவது சோஷியல் மீடியாலாம் வந்த புதுசில் நம்ம ஹாரி பாட்டர் ஃபேண்டமில் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னென்னா, சீரியஸ் பிளாக் இருக்கார் இல்லையா, அவர் புக்கில் வந்து ஒருத்தவங்க கூட சூப்பராக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் அது ஞாபகமே வருது. ஜேகே ராவ்லிங் இந்த ஹோல் ஹாரி பாட்டர் புக்லேயே 4 பேரை மட்டும்தான் ஹேண்ட்ஸம் ஆனவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா லார்ட் வால்டமோர்ட், செட்ரிக் டிகரி, சிரியஸ் பிளாக், அப்புறம் நம்ம பில் வீஸ்லி, இவங்க 4 பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஒருத்தவங்க அழகாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ சிரியஸ் பிளாக்கை பற்றி பேசும்போது தான் எனக்கு இது ஞாபகமே வருது. ஏன்னா முன்னாடி இதுலேருந்து ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்கங்க. அந்த ஆக்டர் நார்னியா மூவி பார்த்துருந்திங்கன்னா பிரின்ஸ் கேஸ்பியன்ட்டு ஒரு கேரக்டர் வரும், அதில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து நார்னியா மூவியில் வந்து அவங்க ரொம்ப சின்ன பையனாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களாம் ரொம்ப பெரிய பசங்களில் 35+ ஏஜ் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அவங்கள வச்சு தான் முன்னாடியிலேருந்தே சீரியஸ் பிளாக்கை வச்சு எடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீரியஸ் பிளாக்காக இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறையா அந்த ஃபேன் பேஜில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பாங்களா. ஆனால் உண்மையாகவே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலி நிறையா பேர் வந்து அவர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க, சீரியஸ் பிளாக்காக நீங்கள் நடிங்க அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸில். ஆனால் அவங்களுமே நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜேகே ராவ்லிங்கோட எந்த ஒரு ப்ரொடக்ஷன்லையுமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நிறையா பேர் ஜேகே ராவ்லிங்க்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. பட் அதான், ஒரு கையில் விரல் எப்படி ஒரே மாதிரியாக இருக்குது, இல்லை எல்லாமே வேறு மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் ஆட்கள் எல்லாருமே வேறு மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதை பற்றி நான் முன்னாலேருந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறையா பேர் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு வழியாக அதை நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே இந்த தி கவுலின் பைஜாமாஸோட பார்ட் 2 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye bye. Tales by Minnie.